ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஷார்வாலில் எப்படி ஜல்லி மிக்சிங் பண்ணி என்ன ஒரு ரேஷியோவில் போடணுன்றது வந்து நம்ம அல்ட்ராடெக் சிமெண்ட் எடுத்திருக்கோம். இதில் பாருங்கள், ஒரு மூட்டையை 2ஆக கட் பண்ணி 2 டிவைட்டாக பிரிச்சுருக்கோம். மிஷினில் போடக்குள்ளே நம்ம வந்து எப்பயுமே வாலுக்கு வந்து நம்ம வந்து 8 பாண்டு ஜல்லி போடுறோம். 8 பாண்டு ஜல்லி 7 பாண்டு மண் போடுவோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லி வந்து ரொம்ப வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து 7 பாண்டு மண் போடுவோம். அப்படி சப்போஸ் பெருசாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு மண்ணை வந்து ஜல்லி வந்து குறைச்சிக்கின்னு மண்ணை அதை ஏற்றிக்கணும். இப்போ அதை நம்ம எப்படி டிவைட் பண்ண, இப்போ நம்ம 8 பாண்டு ஜல்லி போடுறது எப்படி போடுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 4 பாண்டு ஜல்லி வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ வந்து 4 பாண்டு ஜல்லி போடுறாங்க. இதுதான் பாண்டு சைஸு. இந்த சைஸு தான் நம்ம வந்து ஒரு மூட்டைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாண்டு தான் நம்மளுக்கு கணக்கு. அப்படி கணக்கு பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் பாருங்கள், நம்ம வந்து ஒரே மூட்டாவும் ஜல்லி போடக்கூடாது, ஒரே மூட்டாவும் சிமெண்ட் போடக்கூடாது. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாருங்கள். அந்த மூட்டையை வந்து எப்பவுமே 2ஆக கட் பண்ணி பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வச்சுட்டு இதுக்கு போல் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 பாண்டு ஜல்லி வந்து அதில் போட்டுட்டு, அதில் தண்ணி வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு, அடுத்து வந்து ஒரு மண் போடணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பாண்டு மண் போட்டுக்கணும். இதில் 3 பாண்டு மண் போட்டு இப்போ மிக்சிங்கில் ஓடிக்கின்னு இருக்குது. இது போல் நம்மளுக்கு மிக்சிங்கில் ஓடிக்கின்னு இருக்கக்குள்ள இதில் வந்து நல்லா வந்து ஜல்லியும் அந்த எம்சண்டும் நல்லா மிக்சிங் ஆகும். எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் தனித்தனியாக இருக்காமல் இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு கெர்ப்ஸியாக ஒரு கரெக்டான ஒரு ரேஷியோவில் மிக்சிங்கில் வந்தால் தான் வால் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். நம்ம வந்து இப்போ வந்து வாலுன்றதுனால நம்ம 8 பாண்டு ஜல்லி யூஸ் பண்ணுறோம், 8 பாண்டு மண் யூஸ் பண்ணுறோம் கணக்கு பண்ணி. இதே நம்ம வந்து பில்லர்லாம் பார்த்தா நம்ம 6 பாண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம வந்து பில்லர் தான் நம்மளுக்கு வந்து முக்கியன்றதுனால வாலுங்க. இப்போ பாருங்கள், இதில் 4 பாண்டு ஜல்லி மண் வந்து ஒரு 3 பாண்டு போட்டுக்கிறாங்க. இதில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்சிங் பண்ணுறாங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அந்த சிமெண்ட்டை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சிமெண்ட்டை வந்து ஆஃப் பேக் போடணும். ஆஃப் பேக் தான் போட்டிங்க தான் ரொம்ப கரெக்டாக மிக்சிங் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் பேக் போட்டிங்கன்னா தூக்கி மிஷினில் போட முடியாது. 2வது போடக்குள்ளே வந்து சிமெண்ட் வந்து தண்ணி ஊற்றினால கட்டி பிடிச்சி ஒரு மாதிரியா ஒரு அந்த ரேஷியோ வந்து மிக்சிங்கில் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வால் வந்து ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வரது மிக்சிங் தான் முக்கியம். மிக்சிங் கரெக்டாக வந்தீங்கன்னா தான் வால் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும், குவாலிட்டியாகவும் கிடைக்கும். கமாண்டு போடக்குள்ள கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் மிக்சிங் தவறு விட்டுறீங்கன்னா வாலில் வந்து ஒரு சில இடத்துல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சிங் எப்படி ஆகி வருது பாருங்கள். இவர் தான் நம்ம மேஸ்திரி, சஜாத் மேஸ்திரி, பீகார். இவரை வச்சு தான் நம்ம வந்து வந்து இந்த பில்டிங் பண்ணுறோம். இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே எவ்வளோ ஒரு அழகாக வந்து நம்மளுக்கு மிக்சிங் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஒரு அது பாருப்பா, அந்த ஜல்லி எவ்வளோ மிக்சிங் ஆகி வருது பாருப்பா மேஸ்திரி. பாருங்கள் அந்த எப்படி வருதுன்ட்டு அதை பாருங்கள். இப்போ அதை பார்க்குறாரு பாருங்கள். இவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து தமிழும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். அதனால் வந்து நம்ம இவரை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு இதாக இருக்கும். இது போல் பாருங்கள். வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.